மொக்கை பிகர்களின் சரித்திரம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க மனுஷன். படிச்சுட்டு திகில் ஆச்சு எனக்கு. இப்படி இல்லாம ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? பாருங்க, மொக்கை பிகர்களின் சரித்திரம். மொக்கை பிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும். ஒருத்தி இஸ்ரேலில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள். ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் 100 மீட்டரில் தங்கம் வென்றாள். ஒருத்தி அதர்மத்திற்கு எதிராக தெருவில் நின்று கூச்சல் போடுவதால் மாதம் ஒரு முறையாவது போலீசிடம் அடி வாங்குகிறாள். ஒருத்தி கம்பன் கடகங்களில் கம்பராமாயண சொற்பொழிவாற்றுகிறாள். ஒருத்தி அரவாணிகள் மற்றும் ஒருபால் உறவுக்காரர்கள் உரிமைக்காக நீதிமன்றங்களில் வாதாடுகிறாள். ஒருத்தி 3 பிரபல நடிகைகளுக்கு கிறங்க வைக்கும் டப்பிங் வாய்ஸ் கொடுக்கிறாள். ஒருத்தி கணிதங்களின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள். செம பிகராக இருப்பவர்களின் மீதான சாபங்கள் எதுவும் மொக்கை பிகர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட பெண்களுக்கு இல்லை என்று இதெல்லாம் ஒரு பெரிய விடுதலையா உணர்வாங்க தெரியுமா எத்தனை பெண்கள்? இந்த அழகியல் என்கின்ற சுமையை சுமந்து கொண்டு அலையக்கூடிய பெண்களை இந்த கவிஞனின் வரிகள் விடுதலை செய்கின்றன. நான் யோசித்து பார்க்கிறேன். உனக்கு நன்றி தோழனே.